11A எடுத்த இந்திய மாணவிக்கு வந்து யூனிவர்சிட்டியில இடம் கிடைக்கல. இதுதான் கடந்த ஒரு வாரமா பெரிய சர்ச்சையா ஓடிட்டு இருக்கு. ஓகே, இதை பத்தி தான் நான் பேச போறேன். ஆனா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுல நிறைய தகவல்கள் ராங்கா இருக்கு. ஏன்னா புரிதலும் ரொம்ப விஷயங்கள் வந்து சரியா பேர் புரியாத நிறைய பேர் இது ரியாக்ட் பண்றதுனால சில விஷயங்கள் அடிப்படை புரியாம சில விஷயங்கள் சொல்றதுனால நம்மளுக்கு தெரியாமே போயிருக்கூடாது. அதனால கண்டிப்பா இதை கடைசி வரைக்கும் பாருங்க. சில விஷயங்கள் நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். ஏன் இந்த புள்ளி கிடைச்சிச்சு ஏன் கிடைக்கல அப்படிங்கிற விஷயம். ஏன்னா இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம எதிர்காலத்தில் நம்ம மாணவர்களுக்கு நம்ம இந்திய மாணவர்களுக்கு முறையான நம்பிக்கையும் வழிகாட்டும் நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா? சோ இது வந்து எங்களோட அனுபவத்துல கடந்த 3 வருஷமாக இந்த பிள்ளைங்களை கைட் பண்ற ஆயிரக்கணக்கான பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை நம்ம மீட் பண்ணி நம்ம கைட் பண்ணதுல வந்து கிடைச்ச சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்றேன். நம்பர் 1, இந்த சர்ச்சை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, டாக்டர் சிவராஜ் வந்து ஒரு வீடியோ வெளியாக்குறாரு. 11A மாணவி அவங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி இடம் கிடைக்கல. அதனால வந்து கல்வி அமைச்சர்கிட்ட நான் பேசியிருக்கேன். ஓகே, இது எந்த அடிப்படையில் அவர் சொல்றாருன்னா, எனக்கு புரிஞ்சது என்னன்னா, கல்வி அமைச்சர் அவர் கட்சியை சார்ந்தவர், அதனால நான் பேசுறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. அதற்கு எதிர்வினையாக நிறைய பேர் இல்ல அவங்களுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் கிடைச்சிச்சு, இல்ல அவங்களுக்கு பெட்ரோல் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சு, அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அதை டிஸ்கார்ட்டா அவங்க பதிவு பண்றாங்க. ஓகே, சோ இது வந்து கட்சி சம்பந்தமா போய் அரசியல் சம்பந்தமா போய் கல்வியை அரசியலாக்க கூடாது அப்படின்றது வந்து முதல்ல அதை நான் டிபாங் பண்றேன். கல்வியும் அரசியலும் வந்து பிரிக்க முடியாது. ஏன்னா கல்வி அப்படின்ற அந்த பாலிசியை மேக் பண்றது அரசியல்வாதி தான். ஓகே, அண்ட் கல்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சமுதாய மேம்பாடுக்கு வந்து கல்வி வந்து அஸ்திவாரம். அப்ப அந்த அஸ்திவாரத்தை வந்து நம்ம நிலைநாட்டணும் அப்படின்னா கரெக்டான பாலிசி இருக்கணும். அந்த கரெக்டான பாலிசி செய்யக்கூடிய ஆட்கள் யாருன்னா நாம தேர்ந்தெடுத்து பார்லிமெண்ட்ல உட்கார வச்சிருக்கிற அரசியல்வாதி தான். சோ அரசியலும் கல்வியும் பிரிக்க முடியாது. இரண்டாவது, இப்ப இந்த புள்ளிக்கு ஏன் கிடைச்சிச்சு கிடைக்கல அப்படின்றதுக்கு முன்ன முதல் அடிப்படை புரிஞ்சுங்க. ஒரு SPM மாணவர் அவங்க என்னென்னத்துக்கு விண்ணப்பிப்பாங்க அது முதல் தெரிஞ்சுக்கங்க, தெளிவா தெரிஞ்சுங்க. நம்பர் 1, SPM மாணவருக்கு முதல் விண்ணப்பிக்க போறது மெட்ரிகுலேஷன், 2வது விண்ணப்பிக்க போறது UPU, 3வது விண்ணப்பிக்க போறது IPGனா டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ், 4வது வந்து விண்ணப்பிக்காம அவங்க கிடைக்கிறது வந்து STPM. இதுதான் வந்து 4 பாத்வே அவங்களுக்கு இருக்கு. அதை தவிர்த்து வந்து பிரைவேட்ல ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. பிரைவேட் யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப்ஸ் சொல்லல, கார்பரேட் ஸ்காலர்ஷிப்ஸ் லைக் ஏஎஸ்என், TNBS, TM, அதுக்கப்புறம் OEM, OUM, நிறைய நிறைய இது வந்து அவங்க ஸ்காலர்ஷிப் ஸ்பான்சர் பண்ணி லோக்கல் JPA இன்க்ளூடட் லோக்கலாகவும் இன்டர்நேஷனல் படிக்க வைக்கிறாங்க. அது ஒரு சைட். ஓகே, இதுதான் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, அதுக்கெல்லாம் அவங்க அப்ளை பண்ணுங்க, ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணணும். நம்பர் 1, மெட்ரிகுலேஷனுக்கு வருவோம். மெட்ரிகுலேஷன் அப்படின்றது முதல் தெளிவாக புரிஞ்சுக்கணும். மெட்ரிகுலேஷன் நம்மளோட இல்லை. மெட்ரிகுலேஷன் உருவாக்கப்பட்டது டாக்டர் மகாதே காலத்துல வந்து இந்த பூமிபுத்திராக்காக உருவாக்கப்பட்டது. 33,000 சீட் வச்சிருக்காங்க. அதுல வந்து அந்த டைம்ல டாக்டர் சாமிவேல் வந்து கொஞ்சம் ஃபைட் பண்ணி 10% வந்து நான் பூமி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு MIC MCA வந்து அதை பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ அதுல அந்த விஷயத்தை கேட்டனா 10% வந்து நான் பூமி கொடுத்தாங்க. அதுல இந்தியன்ஸ் அண்ட் மலேஸ் வந்து இந்தியன்ஸ் அண்ட் சைனீஸ் வந்து அதை பிடிச்சிக்கிட்டாங்க. ஓகே, அந்த டைம்ல வந்து அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்கோர்ஸ் டாக்டர் நஜீப் காலத்துல வந்து 2003 ப்ராமிஸ் பண்ணா அதுக்குள்ள வந்து ஆட்சி கவிழ்ந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, போன வருடம் வந்து நம்மளோட பிரதமர் வந்து PMX என்ன ப்ராமிஸ் பண்ணாரு, 10 years straight வந்து மசோ அப்படின்ட்டாரு. ஓகே, ஸ்டில் பூமிபுத்திராவோட தான், ஆனா 10 years straight மசோ, வெரி குட், வாழ்த்துக்கள், ஃபேண்டாஸ்டிக். ஓகே, ஸோ இது ஒண்ணு. இது ஒரு யூனிவர்சிட்டி, அதாவது இது மெட்ரிகுலேஷன் படிச்சாங்கன்னா ஒரு வருஷம், அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் வந்து திருப்பி UPU அவங்க அப்ளை பண்ணி டிகிரி ப்ரோக்ராம் போகலாம். இது ஒண்ணு. 2வது ஆப்ஷன் வந்து அவங்க UPUல வந்து 2 கேட்டகரியா பிரிக்கலாம். UPUல வந்து அவங்க அப்ளை பண்ணும் போது லோக்கல் யூனிவர்சிட்டியோட அசாசிஸ் அப்ளை பண்ணுவாங்க. அசாசிஸ்னா யூனிவர்சிட்டியோட ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம். மெட்ரிகுலேஷன் வந்து Kementerian Pelajaran Malaysia ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம். ஓகே, Kementerian Pengajian Tinggi வந்து யூனிவர்சிட்டி வச்சிருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டியோட ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் தான் அசாசி. அந்த அசாசி திருமுக துத்து அதை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா பேச போறது இல்லை. ஓகே, அந்த மாதிரி இருக்கு. அதை அப்ளை பண்ணலாம். இல்ல யூனிவர்சிட்டியோட டிப்ளமோ ப்ரோக்ராம் அப்ளை பண்ணலாம். இல்ல வந்து அவங்க வந்து பாலிடெக்னிக்கோட டிப்ளமோ ப்ரோக்ராம் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இது ஒரு சைட். இதுக்கப்புறம் வந்து IPG வரும். அது வந்து டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ். அதுக்கும் அவங்க விண்ணப்பிக்கலாம். ஓகே, விண்ணப்பிக்காம கிடைக்கிறது STPM, அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க கொடுத்துருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கணும். ஸ்காலர்ஷிப்ஸ், எக்ஸ்டர்னல் ஸ்காலர்ஷிப் சொன்ன மாதிரி ஒரு ஏறக்குறைய 200 ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அவங்க அப்ளை பண்ண வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஓகே, அவங்க ரிசல்ட் ஆகணும். இதுதான் அடிப்படை. இப்ப இந்த புள்ளி மேட்டருக்கு வரும். இந்த புள்ளிக்கு வந்து நீங்க மெட்ரிகுலேஷன் கிடைச்சிச்சு, இது கிடைக்கல, இது அப்படின்றத விட முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கு புள்ள. ஓகே, அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கணும். அவங்க IPG அப்ளை பண்ணிருக்கலாம், அவங்க வந்து மெட்ரிகுலேஷன் அப்ளை பண்ணிருக்கலாம், இது அப்ளை பண்ணிருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் புரியணும், கிடைக்காது எதை பேஸ் பண்ணிருக்குன்னா அப்ளிகேஷன் மட்டும் இல்ல, அப்ளிகேஷன் முறை இருக்கு. இப்ப மெட்ரிகுலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட், வெரி சிம்பிள். நீங்க என்ன ஜூஸ் பிளே பண்ணி போயிடலாம். ஓகே, கிடைச்சா குட், ஃபேண்டாஸ்டிக். கிடைக்கலாம் கூட அவங்க UPU அப்படின்னு வரும்போது இங்க தான் இந்த ட்ரிக்கி பார்ட். இந்த UPUல வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரம் அப்ளை பண்றது பிடிச்ச பாஸ் அம்மா போட்டு சூஸ் பண்ணி அனுப்பி விடுற அப்படி இல்லை. UPUல போகும்போது அதுக்கு முறை இருக்கு. ஓகே, ஏன் நான் விடிய அவ்வளவு நாள் பிள்ளைங்களுக்கு வந்து அவர் கணக்குல உட்காந்து ஒரு புள்ளியும் கூப்பிட்டு நாங்க கைட் பண்ணி ஒரு புள்ளிய ஃபார்ம் ஃபில் அப் பண்றதுல இருந்து எல்லாம் செய்யறோம் அப்படின்னா, ஏன்னா அவ்வளவு முக்கியமான விஷயங்கள். ஓகே, இதனால தெளிவா புரிஞ்சுக்கங்க. ரைட், சோ இந்த இடத்துல வந்து நம்பர் 1 வந்து அவங்களுக்கு மெரிட் அப்படின்னு ஒன்று இருக்கு. 2வது ஷராட் ஷரஹாஸ் இருக்கு. ஒரு கிரைட்டீரியா ஒரு காஸ் அப்ளை பண்ணி ஷராட் 2 ஷராட் இருக்கு. ஷராம் ஷரஹாஸ் இருக்கு. அதை ஃபுல்ஃபில் பண்ணோம். அப்புறம் சுசுலன் இருக்கு.
ஏதோ 1வது போட்டா இது 2வது போடணும், இது 3வது போடணும்னு அந்த சுசுரான் இருக்கு. அந்த 12 கோர்ஸ்ல ஏதோ கோர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத விட அந்த சுசுரானை கரெக்டா நீங்க சூசன் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் விஷயம் இருக்கு. ஸோ இந்த மாணவியனோட நான் அந்த யூபி அப்ளிகேஷன் பார்க்கும்போது எஸ் த சுசுரான் வாஸ் அ பிட் அவுட் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா அந்த பிள்ளைக்கு வந்து சரியான கைடன்ஸ் கிடைக்கலன்னு வருது. ஓகே, இங்க ஆக்சுவலி ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா, நம்ம பிள்ளைங்க இது எஸ்பி முடிச்சோம் கைடன்ஸ் இல்லை. இதுதான் அஸ்தி வரும். இதுல நம்ம எல்லா தலைவர்களும் எல்லா விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கைடன்ஸ் இல்லை, அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த முறையா விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் இல்லை. இதுதான் நானும் கடந்த 3 வருஷமா செஞ்சுட்டு இருக்க ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து சண்டை போட்டு கிடைக்கலன்றத இருக்கிறத எப்படி நம்ம வந்து முழுமையா அடையிடுது அப்படின்னு நாங்க வந்து முடிவெடுத்து சரி உங்க பேசிட்டு இருக்க கூட பேசிக்கிட்டே இருந்தா வீடியோ போட்டு என்ன இருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நம்ம செய்யும். நான் இதுக்கப்புறம் வந்து அவங்க ஐபிஜியும் அப்படிதான் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் அப்படிதான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நார்மலா வந்து சில பிள்ளைங்களுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் கிடைக்கும், யூனிவர்சிட்டி கிடைக்கும், ஐபிஜி கிடைக்கும், ஈவன் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிடும். ஃபேண்டாஸ்டிக். அப்ப அவங்களுக்கு சாய்ஸ் இருக்கும். நல்லா படிச்சிருக்காங்களே, அவங்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்கணுமே. அப்ப அந்த சாய்ஸஸ் இருக்கும் போது அவங்க சூஸ் பண்ணி போகலாம் அவங்க அம்பிஷனுக்கு தகுந்த மாதிரி. ஓகே, அது நல்லா படிக்கிற பிள்ளைங்க we want them to have more choices. ஸோ இந்த பாயிண்ட் என்னன்னா இந்த பிள்ளைக்கோ சரி இல்ல எந்த ஒரு நல்லா படிக்கிற பிள்ளைக்கோ சரி அவங்களுக்கு மலேசியா நாட்டுல இல்ல வஞ்சிக்கப்படுறாங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா வாய்ப்புகள் இருக்கு. ஆனா காம்படிஷன் கவர்மெண்ட் வந்துட்டாலே ஏன்னா காம்படிஷன் இருக்கு உண்மைதான். ஓகே, அதுல சில விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டம் நஷ்டம் இருக்கதான் செய்யுது. ஆனா இல்லைன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. அப்ப எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அதுல சிஸ்டம் இன்னும் பெட்டரா இருக்கலாமா, இது இன்னும் என்னது அடியில் சக்சமா இருக்கலாமா, எஸ் இருக்கலாம். அதை வந்து நம்ம அரசியல்வாதிகிட்ட விட்டுருவோம். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம விஷயம் அவங்களுக்கு முறையா கைடன்ஸ் கொடுத்தாகணும். இதுல வந்து பொண்ணு அப்ளை பண்ணுங்க ஏன்னா இருக்கு ஒரு பொண்ணுங்கனால இது இவர் 15 வருஷம் என்கிட்ட இருக்கிற ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க ஏன் கிடைச்சி ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ரிசல்ட் ஏன் கிடைச்சி அப்படின்னா கைடன்ஸ் ப்ராப்பரா அவங்களுக்கு எப்படி செய்ய தெரியல. இந்த பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அது சில விஷயங்கள் தெரியல, பேரண்ட்ஸ் விவரம் இல்லை. அப்ப யார் கைட் பண்றது? ஆக்சுவலி நம்ம யார் எதிர்த்துங்க ரொம்ப முக்கியமா நம்ம பேசிக்கணும். ஓகே, எப்படி இந்த மாதிரி இந்திய மாணவர்கள் வந்து முடிச்சோன்னு கைட் பண்றது அப்படின்னு தான் நம்ம ரொம்ப பேசணும். ஏன்னா இப்போ வந்து பாலிசி மாற்றம் வந்து ஒவ்வொரு நடக்காது. அது வந்து அப்கோர்ஸ் திருப்பி அரசியல் வாழ்த்துட்டு அந்த பவர் நான் உங்ககிட்ட வரேன் ஓட்டு நீங்க என்னெல்லாம் பண்ணுங்க. ஆனா வந்து இப்ப இவங்களுக்கு என்ன கைடன்ஸ் அப்படின்னு தான் ஒரு விஷயம் யோசிக்கணும். இப்போ வந்து முடிச்சுட்டு எல்லாம் கிடைச்சிட்டு பிறகு கிடைக்காத பிறகு நம்ம கத்தம் போட்டு இது பண்ணி நம்மளுக்குள்ள சண்டை போட்டு அவங்களுக்கு நல்லது நடக்கிறது தான் பரவாயில்ல. எனக்கு சிவராஜ் ஒரு வீடியோ பார்த்தா அவர் சொன்னாரு இதனால வந்து அவங்க இருக்கிற வாய்ப்பும் கெட்டு போச்சு அப்படின்றாரு. ஓகே, அதெல்லாம் வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனா செய்யற ஒவ்வொரு ஆளும் வந்து நிச்சயமாக வந்து சமுதாய நலன் கருதி தான் நீங்க வந்து ஒரு விஷயத்த நீங்க வீடியோவும் சரி பரவாயில்ல பேசவும் சரி இதெல்லாம் வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா வெரி குட். நம்ம எல்லாம் வந்து ஒரு சமுதாய உணர்வுக்கு எல்லாமே வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறீங்க. ஆனா நிறைய ஹெல்ப் பண்ற முறைகள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ரொம்ப பேச வேண்டியது இருக்கு. இதுதான் வந்து நம்ம இது பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இது வந்து தான் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்ப வந்து எதிர்காலத்துல இந்த மாதிரி நடக்கிறப்ப நம்ம பாட்டுக்கு ஏன்னா இந்த மாதிரி அவங்க நம்ம சொல்ல அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் பிள்ளைங்க ஏதோ ரொம்ப நான் கிடைக்காது யூபிவா கிடைக்காது இல்ல மெட்ரிகுலேஷன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு உருவாக்கி அவங்க நம்பிக்கை எல்லாமே உருவாக்கி அவங்க ஏன் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம இப்ப புகுட்டக்கூடாது. ஸோ வாய்ப்புகள் வழிகள் இருக்கு. ஆனா முறையான வழிகாட்டுதல் வேணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட கைடன்ஸ் நிறைய பேர் இந்த விஷயம் பார்த்துங்க நிச்சயமா நீங்களும் பரவாயில்ல பகிர்ந்துங்க. இந்த கைடன்ஸ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முறையா கிடைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த வருஷம் வந்து நம்ம கைடன்ஸ்ல 89% நம்ம கைட் பண்ணுவாங்க எல்லாருக்கும் வந்து பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஓகே, அஃப்கோர்ஸ் அவங்க கேட்ட காஸ்ட் கிடைச்சிருக்கு. அது செகண்ட் 40% வந்து அவங்க கேட்ட காஸ்ட் கிடைச்சிருக்கு. 49% அவங்களுக்கு கேட்காத காஸ்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நடக்கும். ஓகே, ஆனா 40% அவங்க கேட்ட காஸ்ட் கிடைச்சிருக்கு பெரிய விஷயம் ஆச்சு. ஸோ நிச்சயமாக இதை பரவாயில்ல பகிர்ந்துங்க. முதல்ல இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கும். கல்வின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பாலிசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சமுதாயத்துக்கு இம்பார்ட்டன்ட். வெற்றி வணக்கம் டாக்டர் சஞ்சய்.